அன்பானவர்களே, யார் ஃபர்ஸ்ட் உங்களை நேசிச்சா? பைபிள் சொல்லுது, அவர் முந்தி உங்களை நேசித்தபடியினால். பாருங்க, இன்னைக்கு நம்ம நேசிக்கிறவங்களோட நம்மளை நேசிக்கிறவங்க உண்மையா நேசிப்பாங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நம்மளை முன்னாடியே நேசிச்சது ஆண்டவர். பிறக்கிறதுக்கு முன்பாக தாயின் கருவில் இருக்கும்போதே, இன்னைக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துட்டு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது ஸ்கேன் எடுக்கும்போதெல்லாம் காட்டுறாங்க குழந்தை இப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஆண்டவர் அப்போவே சொல்லியிருக்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் தான் முன்னாடி உங்களை நேசிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நேசிச்சிட்டார். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைச்சு, மனிதன் ஆண்டவருடைய தேவதூதனாக இருந்த லூசிஃபர் சாத்தானாய் மாறினான். அவன் மாறின பிறகு அவன் கூடவே இந்த மனிதர்கள் சேர்ந்து பாவம் செய்தார்கள். 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனிதனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இன்னைக்கு மனித இனத்தை அழிக்காம ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்கிறார்? எத்தனையோ விலங்குகள் இனம் அழிந்து போனது. ஆனால் உங்களே என்னையும் ஆண்டவர் அழிக்காமல் வைத்திருக்கிறது காரணம், அவர் உங்கள் மேலே என் மேலே முன்பாகவே அன்பு வைத்திருக்கார். முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளை நேசித்தார், நம்ம அல்ல. அவர் தான் நம்மளை நேசித்தார். அன்பு கூறுகிறோம், நம்ம அன்பை உருவாக்க முடியாது. அவர் அன்பை உருவாக்கினவர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். காட் பிளஸ்.